ஹலோ, வெல்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, கேன்சரோட முக்கியமான அறிகுறிகள்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்ல ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு நம்ம கட்டிலில் ஒரு தலைவாணியை போட்டு சாஞ்சு உட்காந்துக்கிட்டு ஃபோனு பார்க்குறதோ இல்லைன்னா டிவி ஃபோனு நோண்டுறதோ நல்ல சுகம்தான். சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நான் இந்த கேன்சருக்கு எப்படி அறிகுறிலாம் கண்டுபிடிச்சேன், அது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அறிகுறியாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட மனசு வீக்னஸ் ஆகிறது தான் நினைக்கிறேன். காரணம் இல்லாமல் ஒரு 50 வயசு வந்தோடனே, அதாவது மென்சஸ் பீரியட் நிற்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட மனசு ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு யாராவது ஏதாவது சொன்னால் கூட நம்மளுக்கு கோபம் வர்றது, இல்லைன்னா அழுக வர்றது, இதே மாதிரி நம்ம மனசு வீக்காக ஆரம்பிக்கும். 50 வயசுங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான வயசுங்க. அந்த 50 வயசில் நம்மளுக்கு நம்மளோட மென்சஸ் பீரியட் நிற்க போகிற டைமு. அப்போ நம்ம என்ன நினைப்போன்னா, நம்மளோட இளமையெல்லாம் போயிடும், நம்மளுக்கு வயசாயிடுச்சு. இளமையை பற்றி யோசிக்கிறவங்க அப்படி நினைப்பாங்க, எல்லோரும் யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அப்படி தான் நினச்சேன். ஐயோ, நம்மளுக்கு வயசாக போகுது, எல்லாம் முடிஞ்சுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது மட்டுமாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான தீட்டுப்பட ஆரம்பிக்கும். ஒரு 50 வயசில் நிற்க போகிற ஸ்டேஜு. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தீட்டுப்பட்டு தான் நிற்கும். நம்ம அதை வேறு சமாளிச்சாகணும். வீட்டில் குழந்தைங்க எல்லாம் படித்து முடித்து அவங்க ஒரு ஸ்டேஜில் நிற்பாங்க, இல்லைன்னா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் ஒரு முக்கியமான ஸ்டேஜ். நம்மளோட வலியே அதிகமாக இருக்கும். கை கால் குடைச்சல், மேல் வலி எல்லாமே இருக்கும். இதில் வேறு அந்த பிள்ளைங்களோட பிரச்சனையை வேறு பார்க்கணும். அந்த பிள்ளைங்களை கெட்டி கொடுக்குற ஸ்டேஜாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அலைச்சல் அதிகமாக இருக்கும், எல்லாமே அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சமாளித்து தான் வரணும். அப்போ நம்மளோட உடம்பை நம்ம கவனிக்காமையே விட்டுருவோம். அப்போ நம்மளுக்கு யாராவது ஏதாவது நம்மளை சொன்னால் கூட எரிச்சல், கோபம், அழுகை எல்லாமே வர்றது இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 50 வயசுங்கிறது ரொம்ப மோசமான வயசு. அந்த நேரத்தில் இதே மாதிரி கஷ்டமான நோய்கள்லாம் வரக்கூடாது. வந்தால் நம்ம அதை எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் பின்னாடி இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நம்மளோட உடம்பை கேர் பண்ண நம்ம பிள்ளைங்க இருக்காங்க வைக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டோம்னா கடைசியில் அதுக்கு ஒரு 2 வருஷத்தில் நம்மளுக்கு பெரிய துன்பத்தையே கொடுத்துரும். அதனால நம்ம நம்மளோட மனசு சேஞ்ச் ஆகுதுன்னா அதுலேயே நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளுக்கு அது தெரியாமல் போயிடுது.